குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த மனைவியை கத்தியால் குத்திக் கொன்ற கணவன். அதிகாலையில் நடந்த சம்பவத்தால் குளித்தலை அரசு மருத்துவமனையில் பரபரப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பட்டவர்த்தி பகுதியை சேர்ந்தவர் விஸ்ருத். இவர் ஆக்டிங் டிரைவராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கும் ஸ்ருதி என்பவருக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் நேற்று கணவன் மனைவி இருவருக்கும் குடும்ப தகராறில் வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஸ்ருதியை தாக்கியுள்ளார். இதனையடுத்து நேற்று அவரை நள்ளிரவு குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இன்று அதிகாலை அரசு மருத்துவமனை புதிய கட்டிடத்தின் முதல் தளத்தில் குளுக்கோஸ் ஏற்றிய நிலையில் மயக்கத்தில் இருந்தவரை விஸ்ருத் கத்தியால் 3 இடங்களில் சரமாரியாக குத்திவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். இதில் ஸ்ருதி ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த குளித்தலை டிஎஸ்பி செந்தில்குமார் மற்றும் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் தப்பியோடிய விஸ்ருத்தை குளித்தலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இறந்த ஸ்ருதியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதில் விஸ்ருத் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் கருப்பு பூனை படையில் டிஎஸ்பியாக வேலை பார்த்து பணி ஓய்வு பெற்ற ராமசாமி என்பவரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. குளித்தலை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அதிகாலையில் நடந்த இந்த சம்பவம் பொதுமக்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.